இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய குருத்து ஞாயிறு விழாவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய தாயாம் திருச்சபை இன்று இந்த நாளை நமக்கு கொடுத்திருப்பதற்கான காரணம், ஒரு பயணத்தை நாம் தொடர்வதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மை நாம் எப்படி தயாரித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையைத்தான் இன்று நமக்கு கொடுக்கிறது. அதாவது இயேசு தன்னுடைய பயணத்தினுடைய முடிவு, அதாவது நான் எங்க போறேன் அப்படிங்கிறது அவர் தெளிவாக அறிந்திருந்தார். அவர் எருசலேம் செல்வது என்பது மகிழ்ச்சியான காரணம் அல்ல, மாறாக அது துன்பத்தினுடைய அடையாளம். அதை தெரிந்தும் அவர் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளவிருக்கின்ற பயணங்களை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த குருத்து ஞாயிறு நமக்கு ஒரு பாடமாக காண்பிக்கப்படுகிறது. ஒரு முறை அருட்சகோயிலுடைய இல்லத்திற்கு ஒரு திருப்பலிக்காக போயிருந்தேன். அப்ப அங்க இருக்கிற எல்லாமே அந்த சின்ன பிள்ளைங்கலாம் ஃப்ரெஷ்ஷா உள்ள வந்திருக்கிற பிள்ளைங்க. அப்ப கேட்டேன், இப்பா நீங்க எல்லாருமே சிஸ்டரா வந்திருக்கிறீங்க, வெரி குட். நீங்க எப்படி சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அல்லது வருத்தப்படணும்னு நினைக்கிறீங்களா, வருத்தமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஃபாதர், ரிலிஜியஸ் லைஃப் ஆல்வேஸ் இஸ் அ ஹாப்பியஸ்ட் லைஃப் ஃபாதர். ரிலிஜியஸ் லைஃப், ஒரு ஆண், இந்த அருட்சகோயிலுடைய வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சியான காலமாக அந்த பிள்ளைங்க எல்லாரும் சொல்லும்போது எனக்குள்ள ஒரு மனசுல இருந்துச்சு. அப்புறம் அந்த பிள்ளைங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய காலம் இது மகிழ்ச்சியான காலம் அல்ல. நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது அல்லது நீங்க எடுத்திருக்கக்கூடிய பயணம் ஒரு துன்பத்தை நோக்கியான ஒரு பயணம். எப்படி இயேசு எருசலேம் நோக்கி தான் பாடுபட போகிறேன், என்னை சிலையில் அறைய போறாங்க, கொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவர் தன்னுடைய பயணத்தை முன்னெடுத்து சென்றாரோ, அதே போன்றுதான் நீங்களும் உங்களுடைய பயணத்தை முன்னெடுக்க போகிறீர்கள். இது மகிழ்ச்சியான ஒரு பயணத்தை அல்ல, மாறாக ஒரு துன்பத்திற்கான பயணமும். அந்த பயணத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது எதிர்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு கூறினேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேற்கொள்கின்ற இந்த வாழ்க்கை என்னும் பயணமும், இயேசு மேற்கொள்கின்ற, இன்று நமக்கு எடுத்து காண்பிக்கின்ற இந்த குருத்து ஞாயிறில் இயேசு மேற்கொள்கின்ற இந்த எருசலேம் நோக்கிய பயணமும் ஒன்றுதான். நாம் யாரும் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையான ஒரு மகிழ்ச்சியை அடைவதற்காக நாம் பயணிக்கவில்லை. அந்த மகிழ்ச்சியை அடைவதற்கு நாம் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த குருத்து ஞாயிறு நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. இந்த பயணத்தின் போது இயேசு 3 விதமான அடையாளங்களை, சிம்பாலிக் வே ஆஃப் டெல்லிங், 3 விதமான அடையாளங்களை அங்கு நமக்கு காண்பிக்கப்படுகின்றது. முதலாவதாக, அவர் அங்கே செல்லுகின்ற பொழுது மக்கள் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒலிவ இலையை ஆட்டிக்கொண்டு வாங்க அரசரே, வாங்க அரசரே என்று பெருமையோடு புகழ்கின்றார்கள். ஒலிவ இலை என்பது ஒரு வெற்றியினுடைய ஒரு அடையாளமாக காண்பிக்கப்பட்ட காலம் அது. ஆக அந்த இலையை போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையை வளைந்து நெளிந்து சுழிந்து நம்ம கொடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக செல்லும் என்பதற்காகவும், அந்த வெற்றியை அடைய வேண்டும் என்றால் நாம் நம்முடைய குறிக்கோளில் மிக தெளிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்று இயேசுவை நோக்கி அந்த மக்கள் ஒலிவ இலையை அசைத்தது நமக்கு காண்பிக்கப்படுகிறது ஒரு பாடமாக. இரண்டாவதாக, அவர் ஏறி வந்தது குதிரையில் அல்ல, மாறாக ஒரு கழுதை. கழுதை நம்ம ஊர்ல எல்லாம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, கழுதை மாதிரி இருக்கேடா, நான் என்ன சொன்னாலும் மண்டையில ஏற மாட்டேங்குங்கிறோம். ஆனா அவங்க மேலதான் நம்ம எல்லா வேலையும் நம்ம திணிப்போம். கழுதை ஒரு காலத்தில் பொதி சுமப்பதற்கு எவ்வளவு நீங்க லோடு ஏத்துனாலும் அது கண் மாதிரி அது என்ன பண்ணும், எடுத்து சென்று கொண்டே இருக்கும். மலை பிரதேசங்கள்ல பார்த்தோன்னா ஒரு மேல மலையில இருந்து கீழே கொண்டு வர்றதுக்கு மனுஷனால கொண்டு வர முடியாது. ஆனால் அந்த கழுதை அந்த மரங்களையும் அந்த பொருட்களையும் ஏற்றிக்கொண்டு சுமந்து நடக்க ஆரம்பிக்கும். அது அதனுடைய பயணத்திற்காக அல்ல, நம்முடைய பயணம் இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் கழுதையாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற அந்த துன்பங்கள் ஒவ்வொன்றையும் கண்டு நாம் துவண்டு விடாமல், இதையெல்லாம் நமக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தியை நமக்கு கடவுள் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு, ஒரு சிந்தனையோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு எதிர்நோக்கோடு
நாம் நம்முடைய பயணத்தை இந்த கழுதையை போன்று ஆரம்பிக்கின்ற பொழுது இயேசு நம்முடன் பயணிக்கின்றார். கழுதை அவமானத்தின் சின்னம் அல்ல. கழுதை அதிகமான பொதிகளை ஏற்றுவதற்கானது மட்டுமல்ல. இவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த அடைய வேண்டிய பயணத்தை, அடைய வேண்டிய எல்லையை, அந்த குறிக்கோளை நாம் தெளிவு உள்ளவர்களாக அடைவதற்கு உதவி செய்வதுதான் இந்த கழுதை. நம்முடைய வாழ்க்கை இந்த கழுதையாக மாற்ற வேண்டும். இந்த கழுதையை போன்று நாம் அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு நாம் செயல்படுத்துகின்ற பொழுது இந்த குருத்து ஞாயிறு, இந்த பயணம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வெற்றி பயணமாக மாறும். மூன்றாவதாக, அங்கே இருந்த மக்கள் அனைவரும் இயேசு கழுதையிலே வருகின்ற பொழுது தங்களிடம் இருந்த உடைகள் அனைத்தையும் எடுத்து விரித்து போட்டார்கள். தன்னிடம் இருக்கக்கூடிய உடைகளை அவிழ்த்து அவர் இயேசு வருகின்ற பொழுது அவருக்கு பாதையை அமைத்து கொடுத்தார்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஆடம்பரம், நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அகந்தை, ஆணவம், அனைத்தையும் நாம் களைந்து எறிந்து தரையில் வீசுகின்ற பொழுது நம்முடைய பயணம் இனிமையானதாக அமையும். நான் தான் எல்லாமே, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு கீழே தான் மற்ற எல்லாருமே என்று சொல்லி நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நினைக்க ஆரம்பிக்கின்றோமோ அங்கே நாம் அனைத்தையும் இழந்து விடுகின்றோம். நம்முடைய பயணம் இனிமையாக வேண்டுமென்றால் நம்முடைய இருக்கக்கூடிய அந்த ஆணவத்தை நாம் அகற்ற வேண்டும். நம்முடைய இருக்கக்கூடிய அந்த ஆடம்பரத்தை துறந்து மக்களுக்கு, பிறர் மக்கள் தேவைப்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்காக நாம் இறங்கி முன் சென்று உதவி செய்கின்ற பொழுது நம் வாழ்க்கை பயணமும் பிறருடைய வாழ்க்கை பயணமும் சிறந்ததொரு பயணமாக அமையும். சிந்தித்து பார்ப்போம். இயேசு இன்று நமக்கு இந்த குருத்து ஞாயிறில் கொடுக்கின்ற இந்த பயணம் வாழ்க்கை பயணம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 அரும் அடையாளங்களையும் எப்பொழுது நாம் பொருத்தி பார்க்கின்றோமோ அங்கே அப்பொழுது நாமும் நம்முடைய பயணத்தை இனிமையான பயணமாக மாற்ற முடியும் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அந்த அனைத்து விதமான அந்த 3 அடையாளங்களையும் உள்வாங்கிக் கொண்டு பயணத்தை வெற்றிகரமாக செயல்படுவதற்கு, பயணத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு மிகுந்த தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இயேசுவை போன்று நாம் முன்னெடுத்து செல்வோம். நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் குருத்து ஞாயிறு விழா வாழ்த்துக்கள். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.